ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். சர்வமுமான பரமனின் ஆற்றல்களை ஆன்மா எனும் அணுவினால் மாத்திரமே ஏற்க இயலும். ஆன்மாவும் ஓர் அணுவே, உயிரும் ஓர் அணுவே, உடலும் அணுக்களின் கலவையே. உள்ளும் புறமும் பரவும் நில, நீர், காற்று, வெப்பம் மற்றும் ஆகாயமும் அணுக்களின் கூட்டமைப்பே. பரமாத்மாவும் ஓர் அணுவே எனில் ஏன் பல்வேறு மாற்றங்கள் உருவாகின்றன? அனைத்துமே அணுக்களின் செயல் எனில் ஏன் பற்பல உருவ அருவ செயல்பாடுகள் நிகழ்கின்றன? ஏன் உயிர் அணு ஆன்ம அணுவினை அடைய வேண்டும்? ஏன் ஆன்ம அணு பரமாத்மாவினை அடைய வேண்டும்? ஓர் அற்புத சத்தியம் என்பது யாதெனில் இவை அனைத்தும் ஒற்றை அணு என்பதே ஆகும். இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அணுக்களும் ஒற்றை அணுவிலிருந்து உருவானவையே. வெட்ட வெளியிலிருந்து உதித்த முதன்மை அணுவினிலிருந்து பிளவுற்று வெளிப்பட்ட எண்ணற்ற அணுக்களே பரமாத்மாவாகவும் தோன்றியது, சூரிய குடும்பங்களாகவும் தோன்றியது, மானுட ரூபங்களாகவும் தோன்றியது எனில் ஒன்றிலிருந்து ஒன்றாக வெளித்தோன்றிய அணுக்கள் மீண்டும் ஒன்றினுள் ஒன்று அடங்குவதே இயற்கையின் நியதியாகும். பிளவுற்ற அணுக்கள் யாவும் தனது மூலத்தோடு நெருங்கிய தொடர்பினை கொண்டிருக்கும். மூல மைய பரம அணுவிற்கும் மானுட ஆன்ம அணுக்களுக்கும் உள்ள தொடர்பு என்பது ஒளி இழைகளாகவே அமைந்திருக்கும். ஒளி இழைகளின் பயணம் என்பது காலத்தை சார்ந்தது. ஓர் குறிப்பிட்ட காலம் வரை ஆத்ம அணுக்கள் மூலமாகிய பர அணுவினை விடுத்து பயணிக்க இயலாது. காலம் கடந்தால், பயணிக்கும் தொலைவு அதிகரித்துவிட்டால், ஒளி இழை தொடர்புகளின் மூலம் கிட்டுகின்ற சமிக்ஞைகள் எனும் சிக்னல்ஸ் வீரியம் இழக்கும். மானுட ஆன்ம அணுவும் மற்ற பிற உயிரினங்களின் அணுவும் மூல மைய ஒளி இழை தொடர்பினை இழக்கத் துவங்கும் காலமே அதன் பயணத்தின் எல்லையாகும். எல்லையை அடைந்த பின்னர் அனைத்து அணுக்களும் மீண்டும் மூலம் நோக்கி பயணிக்கும். இது ஓர் தொடர் செயலே ஆகும். அனைத்து மானுட ஆன்மாக்களும் மூலத்திலிருந்து உதித்து மூல மையத்தை விடுத்து பயணித்து எல்லையினை அடைந்து மூலத்தின் தொடர்பினை இழக்கின்ற தருணத்தில் உயர் ஆன்மாக்கள் எனும் தெய்வ ஆன்மாக்களின் மூலம் ஈர்க்கப்பட்டு மீண்டும் மூலத்தினை நோக்கியே பயணிக்கத் துவங்கும். ஆன்ம அணுக்கள் அனைத்தும் மூலத்தின் தொடர்பினை இழக்கின்ற இத்தருணத்தில் மீண்டும் பரம மூலத்தை அடைந்திட தெய்வங்களின் சக்திகள் பிரயோகிக்கப்படுகின்றன. ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பதே அழைப்பு மணியோசையாகும். காலத்தின் எல்லையில் அனைத்து ஆன்மாக்களையும் திசை திருப்பி பரம மூலத்தினை அடைந்துவிட உதவுவதே கால பைரவர் ஏற்ற பணியாகும். வட்ட வடிவம் எனும் பூஜ்ஜியமான சூனிய நிலையே துவக்கமுமாகும், எல்லையும் ஆகும். சூனியத்திற்குள் பயணிக்கும் ஆன்மாக்களுக்கு இறை சக்தி
கிட்டும் சூனியத்தை விடுத்து பயணிக்கும் தருணமே அழிவுகள் தோன்றும். அன்பு மானுடர்களே, மூலத்தின் தொடர்பினை நீங்கள் இழந்து விடாதீர்கள். செயற்கையான மாய ஆற்றல்களில் மூழ்கினால் மூலத்தின் தொடர்பு அற்றுவிடும். அவ்விதம் தொடர்பினை இழந்த ஆன்மாக்கள் பூத பிசாசங்களாகவும் அரக்கர்களாகவும் வாழ்கின்றனர். கலியின் எல்லையில் மீண்டும் மூலத்தை நோக்கி பயணிக்க தவறுகின்ற ஆன்மாக்கள் இறை தொடர்பினை இழந்து வெகுகாலம் நற்சக்திகளின்றி வாடிடுவர். அன்பு மானுட ஆன்மாக்களே, சூட்சமங்களை உணருங்கள். அனைத்து ஆன்மாக்களும் விழிப்படையவே ஆதிசக்தியின் ஒடுக்கமும் நிகழ்கின்றது. இருப்பினும் அறியாமையில் வாடும் ஆன்மாக்களுக்கு உதவிடுங்கள். இறைவனின் அழைப்பினை உணர்த்துங்கள். காலம் கனிந்துள்ளதால் அனைவரும் பெரும் ஈர்ப்பிற்கு ஆட்பட்டு இறைவனை வந்தடைவர். அன்பான ஆசிகள்.